வெல்கம் டு மடப்பள்ளி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாதாரண ரவை உப்புமா தான், பன்சி ரவை உப்புமா. ஆனால் இப்போ இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய மொச்சக்காய், அவரைக்கால் உப்பிட்டு அப்படின்னு கர்நாடகா ஸ்டேட் சொல்லுவாங்க, அதை பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு கைப்பிடி மொச்சக்காவை வேக வச்சாச்சு. நல்லா இந்த பதத்தில் வெந்திருக்கு. 6 பேருக்கு பண்ணுறதுனால 2 பெரிய டம்ளரில் பன்சி ரவையை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம், 7-8 பச்சை மிளகா ஒன்றாவே நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி, கொஞ்சமாக தேங்காய். அடுப்பில் வெங்கலப்பானை தான் போட்டிருக்கேன். நீங்கள் ரவை உப்புமாவையும் வெங்கலப்பானையில் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆஸ் யூஷுவல் உப்புமா தான், ஒவ்வொன்றா வதக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, வெந்த மொச்சையும் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். உப்பு போட்டாச்சு, கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன், அப்போ தான் கலர் நல்லாயிருக்கும். தாராளமாக பெருங்காய பொடி போட்டுக்கலாம், அப்போ தான் இந்த மொச்சை கேஸுக்கு சரியாக இருக்கும். 2 டம்ளர் ரவைக்கு ஒரு 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் குழன்னு இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால். கடைசியாக லெமன் புழியணும், தேங்காய் சேர்க்கணும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. வறுத்த ரவை, தேங்காய் எல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக நெய் வச்சுருக்கேன் கடைசியில் ஊற்றுறதுக்கு. நான் இந்த மாதிரி வெங்கலப்பானை 2 வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டு செய்கிறது மற்ற அரிசி உப்புமா, பாம்பே ரவை, பன்சி ரவை எல்லாமே நீங்கள் வெங்கலப்பானையில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி உப்புமா தான் பண்ணணுங்கிறது இல்லை, பன்சி ரவை, பாம்பே ரவை கூட நீங்கள் இதில் பண்ணலாம். பொங்கல் பண்ணுறதுக்கு வெங்காயம் போடாமல் நம்ம பொங்கல் ஸ்வீட் பொங்கல் எல்லாம் பண்ணுறதுக்கு வேறு வெங்கலப்பானை வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை தண்ணியோட மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல இந்த ரவையோ இல்லை அரிசி உப்புமாக்கோ எல்லாமே நல்லா வேகும். ஒரு 5-10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேயே உதிரியான ரவை உப்புமா, பன்சி ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. லெமனும் புழிஞ்சாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வருது. தேங்க்யூ.